T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வெள்ளி மீன் ஆட்சி. வெள்ளி மீன் அப்படின்னா சுக்கிர பகவான். வாரக்கிழமையில் வெள்ளிக்கிழமை கிராமப்புறங்களில் விடியற்கால எழுந்து விவசாய வேலைக்கு செல்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கே வெள்ளி மீன் உதயமாகக்கூடிய காலகட்டத்தில் வெள்ளி உதயமாயிருச்சு, வேந்தாய் மீன் உதயமாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி அப்படின்னா சுக்கிரன், வேந்தாய் அப்படின்னா குரு. 2/9/2026 முதல் 1/1/2027 வரை துலாம் ராசியில் வெள்ளி மீன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும். தற்போது மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு திசையில் வெள்ளி மீனை தரிசனம் செய்யலாம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு 5/12 அதிபதி இந்த சுக்கிர பகவான். 5/12 அதிபதி வெள்ளி மீனாக இருக்கும்போது வெள்ளி மீன் சுய ஒளி பெற்ற ஒரு கிரகம். பார்த்தீங்கன்னா தக 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 தகன்னு வெள்ளி மீன் உஷ்ண கிரகம். உங்களுக்கு புத்திர பாக்கியம் வேண்டும், பூரிய சொத்துக்களில் பிரச்சனை வரக்கூடாது, பங்காளிகள் அண்ணன் தம்பியோட நல்லா ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து வேலை கிடைக்கணும், வெளியில் நல்ல பெயர் கிடைக்கணும் அப்படின்னா தினந்தோறும் வெள்ளி மீனை நீங்கள் தரிசனம் செய்தாலே போதும். பல கோயிலுக்கு போக தேவையில்லை, பல பரிகாரங்கள் பண்ண தேவையில்லை. மிதுனம் ராசி என்பர்கள் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியான வெள்ளி மீனை வானத்தில் தினந்தோறும் நீங்கள் தரிசனம் செய்தாலே போதும். கடந்த ஒரு மாதமாக கன்னி ராசியில் நேசமாக இருந்தார். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தான் சுக்கிர பகவானுக்கு இந்த வெள்ளி மீனுக்கு உண்டு. என்ன அப்படின்னா, நேச்சமான வீட்டிலிருந்து பெயர்ச்சி ஆகும்போது தனக்கு ஆட்சி வீடு. இது மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு வெள்ளி மீனுக்கு உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே வெள்ளி மீன் சுக்கிர பகவான் செல்லும் போது மிதுனம் ராசி என்பதற்கு புத்திர லாபம் உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. மிதுனம் ராசி என்பதற்கு 5வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்லும் போது மேற்கே அஸ்தமனம், கிழக்கே உதயம், வக்கரம் ஆரம்பித்து வக்கரம் நிவர்த்தி என்று இந்த காலகட்டத்தில் நடைபெறும். உங்களுக்கு 5வது வீட்டிலே 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும் போது குழந்தைங்க மேலே அன்பு, பாசம், பிரியமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை உங்கள் கையில் அப்படியே கொடுப்பாங்க. உங்களுக்கு கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். பிள்ளைங்களுடைய சம்பாத்திய வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடனை கட்டும். மிதுனம் ராசிக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் செல்லும்போது இறந்தவர்களுடைய பித்திருக்களுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். 5ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், இப்போ வரன் பார்த்தீங்கன்னா வரன் உடனே செட் ஆகும், திருமணம் நடக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலே நிற்கும்போது குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிரிகளே யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. குழந்தைங்களை படிப்புக்காகவோ வேலைக்காகவோ பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். படிப்புக்காக ஹாஸ்டலில் போய் தங்கிறது, வேலைக்காக வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் தங்கிறது, இந்த மாதிரி குழந்தைங்க படிப்புக்காக வெளியில் போகிறாங்களா, இல்லை நீங்கள் கூட குழந்தைகளை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பூரிய சொத்து சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, பங்காளிகளுக்குள் பாகபிரணை செய்ய முடியல, அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைலாம் நீங்கும். மிதுனம் ராசிக்கு 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும்போது
1/1/2027 வரை சுக்கிரனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் நின்று 6வது வீட்டை இயக்குவார். உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள், வீட்டை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு நல்லா உதவிகரமாக இருப்பாங்க. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று செல்லும் போது எதிரிகளே யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சந்தோஷமாக பேசுவாங்க. உங்கள் மேலே அன்பு பாசமாக இருப்பாங்க. நீங்களும் யாரிடமும் சண்டைக்கு போக மாட்டீங்க. நல்லா அன்பு பாசமாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு நல்ல மன மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எல்லோருமே நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான். மிதுனம் ராசி என்பதற்கு 5ஆம் அதிபதி நல்ல நிலையில் வருகிறார். மிதுனம் ராசிக்கு 2வது வீட்டிலே குருபகவான் உச்சமாக இருக்கிறார். இப்போ இந்த கால நேரத்தில் வெளிநாடு வருமானத்துக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புதிதாக நண்பர்களோடு சேர்ந்து கொட்டாளிகளோடு சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் வாரிசுகளுக்கு ஒரு தொழில் தொடங்கணும், அவங்களுக்கு ஒரு தொழில் அமைத்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வியாபாரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கி வைக்கலாம். அவங்க வருமானத்துக்கு வழிவகை செய்யலாம். மிதுனம் ராசிக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் 1/1/2027 வரை மிகச்சிறப்பாக இருக்கிறது. 5வது வீட்டிலே வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும் போது பெண் உறவுகள், அக்கா, தங்கை, அம்மா, பாட்டி, மனைவி, நீங்கள் பெற்ற பெண் குழந்தைகள் உங்களுக்கு உங்கள் மேலே அன்பு பாசமாக இருப்பாங்க. நீங்களும் உங்கள் பெண் குழந்தைகள் மேல் அன்பு பாசமாக இருப்பீங்க. அக்கா தங்கைகள் மேல் பாசமாக இருப்பீங்க. அம்மா மீது அதிக பாசமாக இருப்பீங்க. 5வது வீட்டிலேயே சுக்கிர பகவான் வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும் போது மிதுனம் ராசி என்பவர்கள் பெண் உறவுகள் மூலம் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். சண்டை போட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட சமாதானமாக, ஒற்றுமையாக, மகிழ்ச்சியாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வெள்ளி மீன் பெயர்ச்சி சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று செல்லக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கிறது. மிதுனம் ராசி என்பர்கள் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு திசையில் தினந்தோறும் இந்த வெள்ளி மீனை தரிசனம் செய்து வாருங்கள். மேற்கே இருக்கும்போது மேன்மையான பலன், கிழக்கே உதயமாகும் போது மிதுனம் ராசி என்பர்களுக்கு கோடீஸ்வரனாகக்கூடிய வாய்ப்பு. இந்த வெள்ளி மீனை நீங்கள் தரிசனம் செய்யும்போது தக 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 தகன்னு உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு வந்துடும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.